விஜய் வந்து இந்நேரம் அசுர பலத்தோட இந்நேரம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக திமுக கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்கணும். இந்நேரம் ஆட்டல் விரலை காணோம், அவங்களுக்கு கண்ணை காணோம், எங்கே கண்ணு தெரியல, தேடிட்டு இருக்காங்க. ஓட்டத்தில் பின்தங்கிட்டார். காரணம் பயங்கர பின்தங்கி. என்ன பிரச்சனை? என்ன காரணம்? நம்பர் 1 வந்து கரூரில் ஸ்டாம்பீடு நடந்துருச்சுல்ல, அதுக்கு தான் பொறுப்பு எடுத்துக்கரல. பொறுப்பு எடுத்துக்கலைனாலே என்னாச்சு, இன்னொருத்தன் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றான்னா அவன் சுயநலத்தான வருவான். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து விஜய் வச்சு நம்ம வந்து விளையாடலான்னு தான் வருவான். விஜய் வந்து நாளைக்கு தூக்கி உட்கார வச்சு, மனையில் தூக்கி உட்கார வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்க்க அவங்க வருவாங்க. அப்போது விஜய்க்கு வந்து அது வந்து புரியலையோ அல்லது நிர்பந்தமோ தெரியாது. அந்த ஸ்டாம்பிங் பொறுத்து இவர் வந்து இன்னுமே ஹி இஸ் கோயிங் டு பி மியூட் மோட். அது என்ன பிரச்சனை? அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸ்டாம்பீடு பிரச்சனை வந்து புதுசு இல்லை. அன்னைக்கு 41 பேர், அன்னைக்கு 41 பேருங்கிறது பிரம்மாண்டமே ஒழிய அது புதுசு இல்லை. அந்த அது கூட்டத்தில் வந்து நெரிசல் வந்து மரணம் இருக்குல்ல, அது வந்து புதுசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து திருச்சியாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. 1, 2, 4 நிகழ்ந்திருக்கு. விஜய் கூட்டத்தில் இது மொத்தம் 41ங்கிறது இல்லை, 50 தாண்டி மொத்த மரணங்கள். விக்கிரவாண்டி எல்லா இடத்தையும் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. விக்கிரவாண்டியாவது இதில் ட்ரெயினில் வந்தாங்க, இங்கே அடித்தாங்க, அடிப்பட்டாங்க. வேற இன்னொன்று ஒரு தமாஷகர், ஹீஸ் அ மேன் ஆஃப் டெத். அது அப்படி நம்ம படாருன்னு அவரை பொதுவாக சொல்கிறேன். இல்லை, அதை கொஞ்சம் கூட இதுக்கு மனசில் வந்து ஐயோ நம்ம ரசிகர்கள் நம்மளை நேசித்தவங்க இப்படி போயிட்டாங்கன்ற அந்த ஒரு படபடப்பு இருக்குல்ல, அது இல்லை.